நன்றி. அனைவருக்கும் வணக்கம். தந்தையர் தினம், அன்னையர் தினம், காதலர்கள் தினம் இதெல்லாம் ரொம்ப கமர்ஷியலைஸ் பண்ண ஒரு தினமாகிடுச்சு. இந்த தினத்துல நிறைய ஜாமான் வந்து விலை கூடையா இருக்கும். தந்தையர் தினத்துக்கு அப்ப பாத்தீங்களா, இல்ல அன்னையர் தினம் கூட பூக்கள் பாத்தீங்களா ரொம்ப விலையா இருக்கும். இல்ல கேக் போய் வாங்க போனா கூட அந்த மாதிரி ரொம்ப விலையா இருக்கும். என்னோட கருத்து வந்து அந்த தினங்கள் வந்து நம்ம தந்தையர் இல்ல மதர்ஸ் அம்மாக்கு வந்து அந்த நேரம் மட்டும்தான் நம்ம வந்து அவங்கள யோசிக்கிறோன்னு இல்லை. மித்த நாளும் இந்த வருஷம் ஒரு வருஷம் பூரா நம்ம அவங்களுக்கு ஏதாச்சும் செய்யலாமே. சின்ன வயசு இருக்கும் போது அப்பாவும் அம்மாவும் நான் சின்ன வயசுல 6 வயசு இருக்கும் போது பிரிஞ்சாங்க. அப்ப சின்ன வயசு போது தந்தையர் தினம் வந்தோடனே நான் கார்டு செய்வேன். அப்பாவுக்கு கார்டு செய்து நான் அமுக்குவேன். ஏன்னா அப்பா வந்து ஆயில் பிஸ்னஸ்ல இருந்தாரு. அப்ப கிருத்தியில் இருந்தாரு திருங்கானூர்ல. ஸோ பாக்குறது கொஞ்சம் கஷ்டம். மாசத்துக்கு ஒரு வாட்டி தான் வருவார் என்னை பாக்குறதுக்கு. ஸோ அப்ப வந்து சின்ன வயசுல வந்து ஒரு மாசத்துக்கு முந்தைய நான் எப்படி என் கார்ட் டிசைன் இருக்கணும், என்ன வேர்ட்ஸ் அதுல எழுதணும், அதெல்லாம் நினைச்சு வச்சிருப்பேன். ஆனா கொஞ்சம் வயசு கூட ஆயிரோடனே என்னோட கருத்து வந்து அப்ப மட்டும் அப்பா கிட்ட ஐ லவ் யூன்னு சொல்ல முடியாது, அனிதனமும் கூட நான் சொல்லாமே. ஸோ அதனால எப்பயாச்சும் ஒரு வாட்டி நான் முந்திலாம் ரொம்ப கடிதம் எழுதுறது சின்ன வயசுல. அப்ப ஃபோன் SMS-லாம் இல்லை. ஸோ அப்பா வந்து எனக்கு ஆங்கிலத்தில் எழுதுவாரு, நான் திரும்பி எழுதுவேன். 7 வயசுல ஆரம்பிச்சேன் எழுதுறதுக்கு அப்பா கிட்ட. ஸோ அப்போலேருந்து ஒரு ப்ராக்டிஸ் ஆயிடுச்சு. கடிதத்தை முடிக்கிறதுக்கு முந்தி அப்பா ஐ லவ் யூ அந்த மாதிரி தான் நான் முடிப்பேன். ஸோ தந்தையர் தினம் மட்டும்தான் நம்ம அப்பாவை அப்ரிஷியேட் பண்ணணும்னு இல்லை.